அன்பு மாணவ செல்வங்களே, நாங்க தலைமைந்து பிரமிழ் பரிசில் பரீட்சை 2025 எதிர்கொள்ள இருக்கின்றோம். பரீட்சை என்பது எங்கள் திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். ஆகவே பரீட்சையை நினைத்து நீங்கள் சந்தோஷமாகவும், அதாவது அந்த பரீட்சையை மிக உற்சாகத்தோடு வரவேற்கின்ற மன இயல்போடும் கற்க வேண்டும். அப்ப விடயங்கள் எல்லாம் புரிந்து கற்கின்ற போது நாங்கள் சிறந்த பெறுபேறை பெறுவதற்கு எங்களை நாங்களே வழிநடத்திக் கொள்ளலாம். இப்ப நான் இந்த விடயத்தை என்னத்துக்காக சொல்றேன் என்றால், இப்போ நாங்க வினாத்தாள் 2 கணித பகுதியில இறுதி வினாவுக்கான விடை காண போகின்றோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில உங்களுக்கு நான் இது சொல்வதன் காரணம் என்னென்றால், நீங்க உற்சாகமாக இருக்க வேண்டும். மிக முக்கியம், எங்களுடைய மனம் உற்சாகமாக இருந்தால்தான் எங்களுடைய செயல் சிறப்பாக இருக்கும். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெறுபேறும் மிகச் சிறந்ததாக கிடைக்கும். எங்களுக்கு தேவை, நாங்கள் கற்று ஒரு சிறந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். அப்ப அதற்கு நீங்கள் கூடிய பிரயத்தனம் உள்ளவர்களாக இருங்கோ. சரி, இப்பொழுது நான் இந்த கால கணிப்பு என்கின்ற 29வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன், கவனிங்கோ. ஒரு வயலில் முற்பகல் 7:45க்கு உழத் தொடங்கிய உழவு இயந்திரம் பிற்பகல் 5:30 வரை தொடர்ச்சியாக உழுது முடித்தது. உழவுக்காக செலவான மொத்த நேரத்தை காண்க. அப்ப இதற்கு 2 வகையில நீங்க இந்த வினாவுக்கு விடையளிக்கலாம். அதாவது ஆரம்பித்த நேரம் முற்பகல் 7:45, முடிவுற்ற நேரம் 5:30. அப்ப முடிவுற்ற நேரத்திலிருந்து ஆரம்பித்த நேரத்தை கழித்தால் செலவான நேரம் இலகுவாக கிடைக்கும். இப்ப நாங்க ஒரு பயணம் புறப்பட்டால் இறுதியில சென்றடைந்த நேரத்தை ஆரம்பித்த நேரத்தில இருந்து கழித்தால், சென்றடைந்த நேரத்திலிருந்து ஆரம்ப நேரத்தை கழித்தால், நேரத்தில் இருந்தல்ல நேரத்தை கழித்தால் செலவான பயணத்துக்கு செலவான நேரம் தெரியும். அதே போல இங்கு இந்த பிற்பகல் 5:30 இருந்து முற்பகல் 7:45 கழித்தால் அந்த உழவு இயந்திரம் வேலை செய்த செலவான நேரம், அதாவது அந்த வேலையை முடிப்பதற்கு செலவான நேரம் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா இங்கு பிற்பகல் 5:30க்கு முடிந்திருக்கின்றது, ஆரம்பித்தது முற்பகல் 7:45. அப்ப இதில் ஒன்றை கழிக்க முடியாமல் இருக்கின்றது. ஏன்? இது குறைந்த பெருமானம், இது கூடிய பெருமானம். அப்ப கூடிய பெருமானத்தில் இருந்தால் குறைந்த பெருமானத்தை கழிக்க முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த நேரத்தை நாங்கள் நியம நேரமாக மாற்றி கணிப்பது இலகுவாக இருக்கும். அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப இந்த பிற்பகல் என்றத நியம நேரமாக மாற்றுகின்ற போது அதோட 12 கூட்டுகின்றோம். பிற்பகல்ல, அதாவது 1 மணிக்கு பிறகு நள்ளிரவு, அதாவது பிற்பகல் 11:59 வரை நள்ளிரவுக்கு 1 நிமிடம் முன்னாக வருகின்ற நேரம் வரையில 12 கூட்டி கழித்துக் கொள்ளலாம். 12 கூட்டுவோமாக இருந்தால் 17:30. இந்த 17:30 இருந்து 7:45 முடிவுற்ற நேரம் அப்படியே 7:45. இது நியம நேரம் 7:45. அப்ப 4 இலக்கத்துல கொடுத்தல் வேண்டும். நியம நேரம் என்றால் கழித்தோமாயிருந்தால் செலவான நேரம் எங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாங்க கழிக்க போகின்றோம். அதாவது 0 5 போகாது. அப்ப நாங்க 10கள் இடத்துல இருந்து 1 கொண்டு வருகின்றோம். கொண்டு வருகின்ற போது அது 10 மடங்கு ஆகின்றது, 10 ஆகின்றது. 10ல் 5 போனால் 5. இப்ப இது 2 ஆகிவிட்டது என்பது உங்களுக்கு தெரியும். இப்ப 2ல் 4 போகாது.
அப்ப நாங்க பழமையாக என்ன செய்யும், நாங்கள் வரமிருந்து இடமாக உள்ள அடுத்த எண்ணை கொண்டு வரும் போது அது 10 மடங்காக மாறும் என கணித்திருக்கிறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. என்ன காரணம் என்றால் 60 நிமிடங்கள் தான் ஒரு மணித்தியாலம். அப்ப நாங்க இங்க செய்யற கணிப்பு மணி நிமிட கழித்தல், அதாவது மணி நிமிட கழித்தல் என்றால் 60 நிமிடங்கள் ஒரு மணித்தியாலம் என்பதை கணிப்பில கொண்டு இங்கே இருந்து நாங்கள் ஒரு மணித்தியாலத்தை இங்க கொண்டு வருகின்ற போது அது 10 மடங்காக மாறவில்லை, 60 நிமிடங்கள் ஆகின்றது. அப்ப 60 நிமிடம் இப்ப இந்த ரெண்டோடு சேர்ந்தால் 80 நிமிடம் ஆகின்றது. இது 20 நிமிடங்கள். அப்ப 20 நிமிடம், அப்ப 80 நிமிடங்கள்ல இருந்து நாங்கள் 45 நிமிடத்தை கழிக்க போகின்றோம். அப்ப அதாவது இப்பொழுது எங்களுக்கு கிடைத்த தொகை இப்ப இதுல 5 போய் 5 வந்து விட்டது. இப்ப 60 எடுத்தோம், 60 எடுத்தோடனே 80 ஆகிவிட்டது. அப்ப 80ல நாங்கள் 40 அதாவது 7 மன்னிக்க வேணும், அதாவது உழவு 7:40 இருந்து 5:30 வரைக்கும். அப்ப இதுல 1 எடுத்தோம், 10 நிமிடங்கள் ஆயிடுச்சு. அதாவது 10ல 5 போனால் 5, இப்ப 2 20, 6 எடுத்தோம் 8, 8ல 80ல இருந்து நாங்கள் இப்ப 45 கழிக்க போகின்றோம். அது 5 ஏற்கனவே கழித்தாச்சு, 4 கழிக்க போறோம். அப்ப விடை 4 என வருகின்றது. அப்ப இங்கே 4 என போடுகின்றோம். அடுத்ததாக இது 17 நாங்கள் 1 கொடுத்த வழியா இது 16 ஆகிவிட்டது. 16ல 7 போனால் 9 என்பது வந்துவிட்டது. ஆயினும் விடையை அளிக்கின்ற போது இதை நாங்க நியம நேரத்தில வழங்காம, ஏனென்றால் சாதாரண நேரத்தில்தான் வினா கேட்கப்பட்டது. அப்ப சாதாரண நேரத்தில முற்பகல் 9:45 என விடையளித்தல் வேண்டும். இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். இது ஒரு முறை. இன்னும் ஒரு முறை இருக்கின்றது நாங்கள் இலகுவாக கணிப்பதற்கு. இது நாங்கள் இந்த பிற்பகல் நேரத்தை நியம நேரமாக மாற்றி கழித்தோம். இப்ப இலகுவாக ஒரு நாள் முற்பகல், ஒரே நாள்ல முற்பகல்ல இருந்து பிற்பகல் வரையிலான காலத்தை கணிப்பதாக இருந்தால் இதைவிட இலகுவாக செய்யக்கூடிய முறை என்னென்றால், இந்த முற்பகலுக்கு பிறகு வருவது நண்பகல் 12 மணி. அப்ப முற்பகல் 7:45 இருந்து நண்பகல் 12 மணி வரை உள்ள காலத்தை கணித்து பிறகு பிற்பகல் 5:30 வரையிலே என்றால் இந்த 5:30 அப்படியே கூட்டி விட்டோம் என்றால் இலகுவாக விடை கிடைக்கும். ஏனென்றால் நாங்க பரீட்சைக்கு விடையளிக்கின்ற போது எவ்வளவு விரைவாக எங்களுக்கு தெரிந்த முறையில விரைவாக விடையளிக்கணும். ஆனா இதே நியம நேரமாக்கி காண்பது இலகுவானது என்பது நிச்சயமான உண்மை. 17:30 இருந்து 7:45 கழித்து நியம நேரமாக்கி 7:45 கழித்தால் எங்களுக்கு 9:45 என்ற விடை இலகுவாக கிடைக்கின்றது. இந்த முறையை நீங்க தெளிவாக தெரிந்திருக்கணும். ஏனென்றால் எல்லா காரியங்களும் காலையில் ஆரம்பித்த மாலையில் தான் முடியும் என்று இல்லை. இப்ப மாலையில் ஆரம்பித்த காலையில் முடிந்தால் அதுக்கு நாங்க நியம நேரமாக மாற்ற முடியாது. அப்ப இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப 12ல இருந்து 7:45 கழித்தால் எங்களுக்கு 12 மணியில இருந்து 7:45 கழிக்க போறோம் முதல் நேரத்தை கழிக்கிறதுக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு மணித்தியாலத்தை கடன் எடுத்தால் 60 நிமிடங்கள், 60ல 45 போனால் 15 நிமிடங்கள். இப்ப இது 11, 11ல 7 போனால் 4 மணி. அப்ப இந்த 5:30 அதோட இந்த 5:30 4 15ஓட 5:30 அங்கால உள்ளது அப்படியே கூட்டுவோமாக இருந்தால் இது 9 மணி. சரி, 5:30 கூட்டுவோமாக இருந்தால் இது 45 நிமிடம். இது 9 மணி 45 நிமிடமாக கிடைக்கின்றத விடை.
அப்ப இது ஏன் நான் இந்த முறையை சொல்லித்தாரேன் என்றால், ஒரு நாள் மாலை ஒரு பயணம் புறப்படுகின்றார் ஒருவர். முற்பகல் 7:45க்கு புறப்பட்டு, அதாவது பிற்பகல், மாலை என்றால் பிற்பகல் புறப்பட்டு, அடுத்த நாள் அவர் முற்பகல் பயணத்தை சென்றடைகின்றார் என்றால் இந்த நியம நேரத்தில் மாற்றுவது சாதகமாக வராது. ஏன் சாதகமாக வராது? முற்பகல் 5:30 என்றால் அது நியம நேரத்திலையும் 5:30 என்று இப்படியாகத்தான் வரும். அப்ப இதுல இருந்து பிற்பகல் 7:45 நாங்கள் 12 கூட்டினால் 19:45 என்று வருது. அப்ப இதுல இருந்து கழிக்க முடியாம இருக்கின்றது. ஆகவே இந்த கணிப்பு முறையல்லாமல் இந்த நண்பகல் 12 நள்ளிரவு 12 வரையில கணித்து அடுத்து வருகின்ற காலை பொழுது அதோடு கூட்டி விடை காண்பதும் இலகு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.